ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டெரஸ் கார்டனிங்கோட ஒரு ஓவர்வியூ. இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி செடி. இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக புல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பூவாவது எனக்கு டெய்லியும் பூக்கும். இது வந்து பிங்க் கலர் ரோஸ் செடி. இது வந்து எனக்கு தூக்கி எறிய மனசு இல்லை. அப்பப்போ இப்படி குருத்து வந்து என்னை ஏமாற்றிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி. இப்போ தான் வந்து மொட்டுக்கள் எல்லாம் வந்திருக்கு. இதை நான் கீழே வச்சப்போ வந்து எனக்கு அவ்வளோக்கா வந்து மொட்டுக்களே இல்லை. சூரியன் வெளிச்சம் வந்து கண்டிப்பாக மல்லிகைப்பூக்கு 7 to 8 மணி நேரம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து மொட்டுக்கள் வரும், நிறைய பிரான்ச்சஸில் வரும். அது நான் மேலே வச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிறைய குருத்துக்கள் வந்திருக்கு. அது வந்து என்னோடய முல்லைப்பூ செடி. இது வந்து பிங்க் வித் ஆரஞ்சு கலர் ரோஸு. இது வந்து இன்னொரு மல்லிகைப்பூ செடி. இவங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. இது வந்து பச்சை மிளகா, காந்தாரி மிளகான்னு சொன்னாங்க. அப்புறம் கீழே இருக்கிறது வந்து முள்ளங்கி ஒன்று வருது. பார்ப்போம், அது எப்படியோ பை மிஸ்டேக்காக வந்திருக்கு. வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போடும்போது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இது வந்து ரெட் கலர் ரோஸு. நல்ல சூப்பரான ரெட் ரோஸ் இது. இதில் வந்து ஒயிட் ரோஸும் வந்து வரும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு ரோஸு. இது வந்து 7 டேஸு. இது வந்து என்னோட நாட்டு ரோஜா செடி. யாரும் நினைக்காதீங்க, என்னடா இவ்வளோ காஞ்ச இலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு 1 வீக்காக எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால் வந்து கார்டனை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் நான் ரெடி ஆகியிருக்கேன். ஸோ இனிமேல் தான் எல்லாமே க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணணும். அதனால் செடிகளும் வந்து கொஞ்சம் வாடிப்போன இலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும். நான் இந்த இலைகளெல்லாம் எடுத்து அந்த செடிக்குள்ளாரையே நான் போட்டுருவேன். ஸோ இது வந்து நான் நிறைய டைம் காமிச்சிருப்பேன். நல்ல அழகான ஒரு எல்லோ வித் ஆரஞ்சு கலர் ரோஸ் வரும்ல அது. இது வந்து என்னென்னா புதுசாக நான் வாங்கின ரோஸ் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் வரும். இது வந்து இந்த ஒயிட் கலர் ரோஸ், இந்த ஒயிட் லோட்டஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி இது. இது வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸு. இது வந்து இந்த 7 இலைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெறும் ஸ்டெம்மு மட்டும் தான் இருந்தது. அதுதான் வந்து இப்போ எனக்கு செடியாக வளர்ந்துருக்கு. கொஞ்சம் வந்து இலை சுருட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு நான் வேப்பெண்ணெய்லாம் நாளைக்கு தெளிக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து அது எல்லாமே சரியாயிடும். தென் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு, எல்லோ கலர் பட்டன் ரோஸு. இந்த பூ நான் பறிக்காதனால அந்த எல்லோ கலர் வந்து இப்படி சாண்டல் கலராக மாறிடுச்சு. அங்கே பார்த்தீங்களா தெரியுதுல்ல, அந்த மாதிரி எல்லோ கலரில் எனக்கு வர வேண்டிய செடி அது. தென் வந்துட்டு அதுக்கு அடுத்த செடி வந்து பார்த்திங்கன்னா என்னது அது, இது வந்து பட்டன் ரோஸு. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பூவெல்லாம் நிறைய இருக்குது. கீழே வைக்கும்போது ஒன்றுமே வரலங்க. இது வந்து ஒரு 7 டேஸு. அப்புறம் இது வந்து நல்ல ஆரஞ்சு ரோஸு. இது வந்து எல்லோ கலர் ரோஸு, சூப்பரான எல்லோ கலர் இருக்கும் இது. தென் இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலை சுருட்டல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் வந்து புதிய துளிர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த துளிர்லேருந்து அகெயின் வந்து மொட்டுக்கள் வந்து எனக்கு வரும். இது வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ளார்ஸ் எல்லாம் பறிச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட்டு செட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் ரோஸு. இது வந்து நான் புதுசாக வச்சது செம்பருத்தி. இது வந்து 8 அடுக்கு மல்லிகைப்பூ செடி. அதுக்கப்புறம் இது வந்து ரங்கூன் மல்லி. அது வந்து சம்மங்கி. இன்னொரு செம்பருத்தி, மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது வந்து ரங்கூன் மல்லி. இது எல்லாமே வந்து தக்காளிங்க. ஒரு நாற்று போட்டு நிறைய தக்காளி செடிகள்லாம் வந்துச்சு. நான் ஒரு இதில் படித்தேன் என்னென்னா, ஒரு ஃபேமிலிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 தக்காளி செடி இருந்தால் வந்து நம்ம சர்வே பண்ணிக்கலாமா. இது வந்து நம்மளோட பர்பிள் கலர் ஊதா கத்திரிக்காய் செடி. எவ்வளோ பூக்கள் விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் வந்து நான் பறிச்சிட்டேன். நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. தென் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், பச்சை கலர் கூட மிளகாய். தென் இது புல்லெல்லாம் பறிக்கணுங்க. மழை வர ஆரம்பிச்சிச்சுல, ஸோ அதனால் நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருச்சு, அதெல்லாம் ரெடி பண்ணணும். தென் இது வந்து பச்சை மிளகா செடியில் நிறையா வந்து பச்சை மிளகாலாம் வந்திருக்கு. இது வந்து நான் இன்றைக்கி அறுவடை பண்ணேன். பண்ணும்போது பார்த்தா எனக்கு நல்லா ஒரு நியர்லி ஒரு 20 மிளகாய்க்கு மேலே, 20 மிளகாய்க்கு மேலேயே எனக்கு கிடச்சிச்சு. ஒரு 4-5 மிளகாய் செடி இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய தக்காளி செடி. அப்புறம் இதில் இந்த நாற்றுகள்லாம் தான் வந்து எடுத்து நாங்கள் வந்து தனித்தனியாக போட்டு வச்சது. இது வந்து பாவக்காய் செடி. அதுக்கப்புறம் இது வந்து 2வது டைமாக வந்து எனக்கு கீரைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விதைகள் வந்து நான் இதில் வாங்கினது, பசுமை கார்டனிங்கில் வாங்கினது. இது வந்து வெண்டைக்காய் செடிகள். இது வந்து பார்த்திங்கன்னா குடை மிளகாய்.
இது வந்து வெண்டைக்காய் செடி தான். இந்த வெண்டைக்காயில வந்து நான் அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டதுனால எனக்கு வெங்காய செடியும் வந்து முளைச்சிருக்காங்க. இது வந்து என்ன கொடின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கொண்டு வந்து குடுத்தாங்க. பல்லடத்துலேருந்து அந்த முருங்கை குச்சிய கொண்டு வந்து குடுத்தாங்க. அத நட்டு வச்சேன் வந்திருக்கு. இது வந்து பை மிஸ்டேக்கா வளர்ந்த மாதுளை செடி. அத எடுத்து வந்து ஒரு க்ரோ பேக்ல வச்சிருக்கேன். ஓரளவு வளர்ந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு. இது ஒரே ஒரு டைம் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். ஒண்ணே ஒண்ணு வந்து வந்திருந்தது. அது அப்படியே விட்டிருந்தா இன்னும் கொத்தா வந்திருக்கும் போல எனக்கு தெரியல. தென் வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒரு தக்காளி செடி. இதுலேயும் வந்து நிறையா சப்போட்டாஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து அ கொடி ரோஸு. இது வந்து நான் நேத்து தான் நட்டு வச்சிருக்கேன். இதில இருக்க பூக்கள் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ பறித்து அதை வந்து தனியாக வச்சுடுவேன். ஏன்னா பூக்கள் இருந்ததுன்னா வந்து அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த பூக்களுக்கே போயிடும். ஸோ அதனால் வந்து நர்சரியிலேருந்து வாங்கினோடனே அதெல்லாம் பிச்சு வச்சிடணும். இது வந்து கொய்யா அண்ட் நெல்லிக்காய் செடி. இது வந்து ரங்கூன் மல்லி. அப்புறம் இது வந்து மினி கோவா. குட்டி குட்டி கொய்யாப்பழம் வரும்ல அந்த செடி. அதுக்கப்புறம் இது வந்து மாதுளை செடி. இது வந்து ஹைப்ரிட் மாதுளை. நான் வந்து நர்சரியில் வாங்கி வச்சது. இது வந்து சப்போட்டா. பாருங்க பூக்கள் விட்டுருக்கு. குட்டியா ஒரு சப்போட்டாவும் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளோட பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும். சப்போட்டாவோட பிரான்ச்சஸ்ஸு. இன்னொரு தக்காளி செடி காமிச்சேன்ல, தக்காளி கூட ஒரு 3, 4 இருந்ததே, அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 4 சப்போட்டா குட்டி குட்டி செடிகள் இருக்குது. இது வந்து கீரைங்க. இது வந்து ஏதோ போண்டா கீரைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் பருப்புக்கீரை. இது வந்து கத்திரிக்காய் செடி நாற்று வந்திருக்கு. அப்புறம் இது வந்து நீட்டு பச்சை மிளகா ஒரு 3, 4 அணை வந்திருக்கு. நான் கூட இது செடி போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் செடிக்கு அடுத்தது வந்து இருக்கிறது நம்மளோட சிவப்பு காக்கட்டான். இது வந்து நான் பசுமை கார்டனிங்கில் வாங்கினது. நல்ல பூக்கள் வந்து ஒரு டைம் அறுவடை எடுத்துட்டேன். இது வந்து செகண்ட் டைம் வந்து நம்மளுக்கு வருது. அப்புறம் இது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லெமன் செடி. இந்த லெமன் ஒன்று எல்லோ கலர் லெமன் இருக்குல்ல, இது வந்து எனக்கு 4 மந்த்ஸாக இந்த லெமன் வந்து அப்படியே தான் இருக்குது செடியில். இப்போ தான் பழுத்திருக்கு. நான் இன்றைக்கி வந்து பறிச்சிருக்கேன். இன்னும் 2, 3 லெமன் இருக்குது. மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து பை மிஸ்டேக்காக வளர்ந்த ஒரு மாதுளை செடி. இதை வந்து தூக்கி நான் பக்கெட்டில் வச்சுருக்கேன். இது வந்து அடுக்கு செம்பருத்தி. ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி. இவ வந்து நம்மளோட ஜியா பாப்பா. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட கொய்யா செடி. இதில் வந்து நிறைய பூக்கள்லாம் வருங்க. செம்மையாக ஒரு 20 பூக்கள் கிட்ட வரும். ஆனால் ஒன்றுமே வராது. இப்போ தான் 4வது கொய்யாப்பழம் இங்கே கீழே